Dear students, today we will be studying about history, psychology and anthropology. So we are going to study about the relationship between history and psychology as well as history and anthropology. அன்புக்கினிய மாணவர்களே, இன்று வரலாறு மற்றும் உளவியல், அதேபோல் வரலாறு மற்றும் மானுடவியல் இந்த பாடங்களுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்புகளையும் உறவு முறைகளையும் நாம் படிக்க இருக்கின்றோம். Psychology and allied subjects of psychology like ethics and philosophy influence historical developments and writing. Psychology is the study of human mind. Ethics is science of moral principles. Philosophy is pursuit of practical wisdom. So these subjects have close relationship in historical developments and historical writing. The historical developments in which man is the subject matter, man and his actions are the subject matter, are influenced by psychology and ethics and philosophy. Likewise, when we document history, again the psychology, ethics and philosophy of the historian affects history. Hence, psychology has a very close relationship with history. அன்புக்கினிய மாணவர்களே, வரலாறும் உளவியலும் மிக நெருங்கிய தொடர்புடைய பாடங்களாக இருக்கின்றன. வரலாற்றை போல் உளவியலை போல் உளவியலுடைய நெருங்கிய தொடர்புடைய நீதி நெறிகள் அல்லது எத்திக்ஸ், தத்துவங்கள் அல்லது பிலாசபி, இந்த பாடங்களும் வரலாறோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கின்றன. உளவியல் என்பது மனிதனின் மனத்தை படிப்பது, மனிதனின் மனத்தன்மைகளை படிப்பது, மனிதனின் மனத்தின் உருவாக்கத்தையும் அதில் வரக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும், அந்த எண்ணங்கள் சிந்தனைகளின் தோற்றங்களையும், அதில் மனிதனின் மனதில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் சிந்தனைகள், அந்த சிந்தனைகளில் சில நேரங்களில் வரக்கூடிய மாற்றங்கள், ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய அவனுடைய மனநிலை, இதை பற்றி படிப்பது சைக்காலஜி. எத்திக்ஸ் என்பது நீதிநெறி. ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு சமூகத்தில் நிலவக்கூடிய நீதி நெறிகளை பற்றி நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த நீதி நெறிகள், ஒரு மனிதனிடம் ஒரு சமூகத்திடம் இருக்கக்கூடிய நீதி நெறிகள் வரலாற்றை பாதிக்கின்றன. தத்துவம், தத்துவம் என்பது அறிவு, அடிப்படை அறிவு. தத்துவம் என்பது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அறிவு. தத்துவம் என்பது அனுபவ அறிவு. தத்துவம் என்பது அடிப்படை நீதி நெறிகளையும் கோட்பாடுகளையும் கொண்ட ஒரு பாடப்பிரிவு. ஆக இந்த மூன்று பாடங்களும், உளவியல், நீதிநெறி, தத்துவம், இந்த மூன்று பாடங்களும் வரலாற்றோடு மிக நெருங்கிய பாடங்களாக இருக்கின்றன. வரலாறு என்பது மனிதனும் மனிதனின் செயல்பாடுகளை பற்றி படிக்கக்கூடிய பாடம். மனிதனும் மனிதனின் செயல்பாடுகளையும் மிகவும் பாதிக்கக்கூடிய விஷயங்களாக உளவியலும் நீதி நெறிகளும் தத்துவமும் இருக்கின்றன. வரலாற்றில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், மிக சிறப்பான கதாபாத்திரங்களும் இருக்கிறார்கள்.
கொடுமை இழைத்த கதாபாத்திரங்களும் இருக்கிறார்கள். சமூகங்கள் கொடுமைகளுக்கு உட்பட்ட சமூகங்களும் இருக்கின்றன, சுரண்டலில் ஈடுபட்ட சமூகங்களும் இருக்கின்றன. ஆக இதையெல்லாம் இந்த அடிப்படை வேறுபாடுகள் அந்தந்த மனிதர்களின் சமூகங்களின் உளவியல் காரணமாக, நீதிநெறி காரணமாக, தத்துவங்கள் காரணமாக நிகழுகின்றன. ஆக நாம் வரலாற்றை படிக்கின்ற போது முழுமையான வரலாற்றை உள்வாங்குவதற்காக அந்த மனிதர்கள், அந்த சமூகங்களின் உளவியல், நீதிநெறிகள், தத்துவங்கள் போன்ற விஷயங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, அது உள்வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக வரலாறுக்கும் உளவியலுக்கும், உளவியல் தொடர்புடைய நீதிநெறி மற்றும் தத்துவவியல் பாடங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நாம் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் உளவியல், நீதிநெறி மற்றும் தத்துவவியல் மனிதர்களின் செயல்பாடுகளை, சமூகங்களின் செயல்பாடுகளை, சமூகங்களின் பழக்க வழக்கங்களை, சமூகங்களின் தன்மைகளை, மனிதர்களின் தன்மைகளை நிர்ணயிக்கின்றது. ஆக சமூகங்களின் மற்றும் மனிதர்களின் தன்மைகளை நிலை பெறச் செய்கின்ற இந்த பாடங்களான உளவியல், நீதிநெறி, தத்துவம் போன்றவைகள் வரலாறோடு மிக நெருங்கியவைகளாக இருக்கின்றன. உதாரணமாக நாம் பிரெஞ்சு நாட்டவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் தங்களை உயர்வானவர்களாக, தங்களை மேன்மை பெற்றவர்களாக கருதுகின்றனர். அதேபோல் அவர்கள் மிகவும் சென்சிட்டிவ் என்று சொல்லப்படுகின்ற உணர்வுகளுக்கு, உணர்ச்சிகளுக்கு மிக எளிதில் ஆட்கொள்ளப்படுகின்ற ஆட்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய அடிப்படை தன்மையாக இருக்கின்றது. ஆக இந்த தன்மை பிரெஞ்சு வரலாறை அதிகமாக பாதித்திருக்கிறது. இந்த தன்மைகளின் அடிப்படையில் தான் பிரெஞ்சு வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மக்களை புரிந்து கொள்ள வேண்டிய, எந்த பகுதியின் வரலாறை நாம் படிக்கின்றோமோ அந்த பகுதியின் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அவர்களுடைய உளவியல், அவர்களிடையே இருந்த நீதி நெறிகள், அவர்களிடையே இருந்த தத்துவங்கள், இதை பற்றி நாம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சகோதரத்துவம் போன்ற கோட்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் பிரெஞ்சு மக்களை புரிந்து கொள்ள முடியாது, பிரெஞ்சு புரட்சியை புரிந்து கொள்ள முடியாது. ஆக உளவியலும் நீதிநெறியும் தத்துவமும் உலக வரலாறை, மனித வரலாறை, தேசங்களின் வரலாறை மிகவும் அதிகமாக பாதிக்கின்றன. ஆகையால் மிக நெருங்கிய தொடர்புடைய பாடங்களாக இருக்கின்றன. So, history and psychology are, as we said, very close to each other. Psychology enables to understand behavioral patterns of individuals and societies, and individuals and societies are subject matter of history. So when we study about history, it is important for us to understand the individuals and societies, and these individuals and societies are governed by their behavioral patterns, which are governed by psychology. Hence, psychology is closely related with history. For example, if we take the French people are very proud and sensitive people.
This nature of the French people has determined their history, has brought about great changes in their history. So it is very important to know about the psychology and the ethical standards and the philosophy of the societies which we are studying about. See, liberty, equality, and fraternity. They are great principles of French Revolution. They are philosophies. How did these philosophies come about? How did these philosophies uh, how did these philosophies impact the French Revolution? We need to understand the philosophies first and their evolution first. So to understand that, we need to understand psychology. We need to understand ethics and philosophy. Hence, psychology, ethics, and philosophy are subjects which are closely related with history. Ethical standards, which is governed by social psychology, determines history. See, when we look into the approach of the Westerners, the Western world and the Eastern world to issues like human rights, they differ. In Western world, human rights are given maximum importance and great prominence. But in Eastern world, human rights are given less importance. The basic difference is, in Western world, individuals are given more importance, individual rights are given more importance, individuals are entitled to all types of freedoms, liberties. But in Eastern world, individuals are given less importance. Individuals matter less when compared to Westerns. The individual rights is less when compared to the Western world. So that is why we have a different approach on human rights, and this affects history. So basically, this ethical standard of the people definitely differentiates or definitely impacts history. Hence, it is very important to understand a society, its psychology, its ethics, and likewise philosophy also. The people's thinking about aspects, about the historical events, their own philosophies impact history. See, for example, the Eastern world tolerated imperialism. The Eastern world tolerated colonialism. The Eastern world tolerated rule of other countries. It would definitely be a question whether Western world would have withstood or Western world would have accepted any kind of colonialism or imperialism, because the philosophy, for us, tolerance is an inbuilt, inherent, and Western people are very sensitive. They are sensitive to individual rights. They are sensitive to social developments. And this sensitivity, which is guided by the philosophy, has determined their history. Hence, it is very important we study about psychology, ethics, and philosophy before before we go into history. So, மாணவர்களே, ஒரு பகுதியின் நீதி நெறிகளும் ஒரு பகுதியில் நிலவக்கூடிய தத்துவவியலும் அந்த பகுதியின் வரலாறை பாதிக்கின்றன என்பதை நாம் சொல்லியிருக்கிறோம். உளவியல் என்பது நீதி நெறிகளையும் தத்துவவியலையும் பாதிக்கும். ஆக உளவியல் வரலாறோடு மிக நெருங்கிய பாடமாக இருக்கின்றது. உதாரணமாக, மேற்கு உலகில், ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமைகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன.
அங்கு மனித உரிமை மீறல்கள் மிக குறைவாக நடைபெறுகின்றன. மனித உரிமை மீறல்களை மக்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவது மிக குறைவாக இருக்கிறது. அப்படி நடைபெறுகின்ற போது மக்கள் அத்துமீறியவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களாகவும், அத்துமீறியவர்கள் துணிந்து தங்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக பேசுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அதே கிழக்கு உலகில் நாம் பார்த்தோமே ஆனால் மனித உரிமைகளை பற்றி அதிகமாக பேசப்படுவதில்லை. இங்கே மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நிகழ்கின்றன. மனிதர்கள் இங்கே மனித உரிமை மீறல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மனித உரிமை மீறல்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அடிப்படையில் இந்த வேறுபாடுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், தனி மனித உரிமை என்கின்ற நீதி நெறிக்கு மேற்கு உலகின் கண்ணோட்டமும் கிழக்கு உலகின் கண்ணோட்டமும் வெவ்வேறாக இருக்கின்றது. மேற்கு உலகில் தனி மனித உரிமை என்பது மிக முக்கியமான ஒரு பங்காகவும் மிக முக்கியமான ஒரு விஷயமாகவும், கிழக்கு உலகில் தனி மனித உரிமை என்பது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாகவும் இல்லாமல் இருப்பதே இந்த வேறுபாடுக்கு காரணம். ஆக நாம் வரலாறை படிக்கின்ற போது, வரலாறுகளை எழுதுகின்ற போது, வரலாறுகளை அணுகுகின்ற போது நாம் அந்தந்த பகுதியில் நிலவக்கூடிய நீதி நெறிகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உளவியல் காரணமாக ஏற்படுகின்ற இந்த நீதிநெறி மாற்றங்களை நாம் உள்வாங்கிக் கொண்டால்தான் நாம் ஒரு பகுதியின் வரலாறை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆக நாம் நீதிநெறிகளை, அதே போல் தத்துவவியல் என்கின்ற போது ஒவ்வொரு பகுதியிலும் தத்துவங்கள் நிலவுகின்றன. அந்த தத்துவங்கள் வரலாற்று நிகழ்வுகளை பாதிக்கின்றன. உதாரணமாக மீண்டும் மேற்குலகத்தையும் கிழக்குலகத்தையும் பிரித்து பார்ப்போமே ஆனால், கிழக்கு உலகம் காலனிமயமாக்கலையும் ஏகாதிபத்தியத்தையும் உள்வாங்கியது. காலனியத்தையும் ஏகாதிபத்தையும் சகித்துக் கொண்டது. ஏன் என்று சொன்னால், கிழக்கு உலகத்தின் தத்துவத்தில் சகிப்புத்தன்மை என்பது மிகப்பெரிய ஒரு அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. கிழக்கு உலகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் பொறுமைசாலிகளாகவும் சகிப்புத்தன்மையுடையவர்களாகவும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வளர்க்கப்படுகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அதே மேற்கு உலகத்தில் காலனிமயமோ அல்லது ஏகாதிபத்தியமோ நிலை பெற்றிருக்குமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் பதில் வர வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவர்களுடைய சகிப்புத்தன்மையும் அவர்கள் சமூக நிகழ்வுகளுக்கு அவர்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினையும் அதிகமாக இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு பகுதியிலும் நிலவக்கூடிய தத்துவ விடயங்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை பாதிக்கின்றன. ஆக உளவியல் என்பது வரலாறுக்கு மிக நெருங்கிய தொடர்புடைய பாடமாக இருக்கின்றது. History and anthropology are again very closely related subjects. Anthropology and ethnology have helped historical studies. Anthropology is study of human societies and their cultures, including biological and physiological characteristics. Anthropological studies helped motivating tribal studies. Identification of changes in physical characters also in the past and from the past to the present. So, வரலாறும் மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி என்பது தமிழில் மானுடவியல் என்று சொல்கிறோம். வரலாறும் மானுடவியலும் மிக நெருங்கிய தொடர்புடைய பாடங்களாக இருந்திருக்கின்றன. மானுடவியல் மற்றும் இனவியல் பாடங்கள் வரலாற்றுக்கு மிக நெருக்கமான பாடங்களாக இருக்கின்றன. மிகவும் பயனுள்ள பாடங்களாக இருக்கின்றன. மானுடவியல் ஆய்வு வரலாற்றை மேன்மைப்படுத்துகிறது, வரலாற்றுக்கு உதவி புரிகின்றது. மானுடவியல் என்பது மனிதர்களை சமூகங்களாகவும், அந்த மனித சமூகங்கள் அவருடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய உயிரியல் பண்புகளை, அவர்களுடைய உடலியல் அல்லது உடல் அமைப்பு பண்புகளை பற்றி படிக்கக்கூடிய பாடம் மானுடவியல். ஆக மானுடவியல் என்பது சமூகங்களை படிக்கக்கூடிய பாடம்.
அந்த சமூகங்களை பற்றி படிக்கின்ற போது அவர்களுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரங்களின் தோற்றம், அவர்களுடைய அடிப்படை உயிரியல் பண்புகள், அவர்களுடைய உடல் அமைப்பு பண்புகள் போன்ற விஷயங்களை, அவர்களிடையே நிலவக்கூடிய நம்பிக்கைகள், அவர்களிடையே நிலவக்கூடிய சிந்தனைகள், அவர்களிடையே நிலவக்கூடிய பண்பாடுகள், அவர்களிடையே நிலவக்கூடிய மொழி, இப்படி ஒரு சமூகத்தை படிப்பது ஆந்த்ரோபாலஜி அல்லது மானுடவியல். இந்த மானுடவியல் என்பது வரலாற்றுக்கு மிகவும் உறுதுணையான பாடமாக இருக்கின்றது. சமூகங்களை புரிந்து கொள்வதற்கு ஆந்த்ரோபாலஜி அல்லது மானுடவியல் மிகவும் உறுதுணையாக இருக்கிறது, பயன்பெறுகின்றது. குறிப்பாக பழங்குடியின மக்களை பற்றி படிக்கின்ற போது மானுடவியல் மிகவும் பயனுள்ள பாடமாக இருக்கின்றது. நாம் அந்தமானில் இருக்கக்கூடிய ஜரோவா உடைய வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது அமெரிக்க ஆஸ்திரேலியாவில் ஐரோப்பியர்களின் குடியிருப்புக்கு முன்னால் அந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த பகுதியின் பழங்குடியினர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக ஆந்த்ரோபாலஜி என்பது சமூகங்களை பற்றிய படிப்பு, சமூகங்களுடைய நம்பிக்கைகள், சமூகங்களுடைய பழக்க வழக்கங்கள், சமூகங்களுடைய பண்பாடுகள் போன்ற விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இது வரலாற்றுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. பழங்குடியினர் மட்டுமல்ல, சமீப காலத்திலும் கூட சில சமூகங்களை பற்றி நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆந்த்ரோபாலஜியை பற்றி படித்துக் கொள்வது, அவர்களுடைய ஆந்த்ரோபாலஜியை அறிந்து கொள்வது, அவர்களுடைய மானுடவியல்களை அறிந்து கொள்வது நமக்கு ஒரு அவசிய தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாம் மானுடவியலை பற்றி படிக்கின்ற போது மக்களிடையே ஏற்படுகின்ற மாற்றங்கள், சமூகங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள அமைகின்றது, புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. ஆக மானுடவியல் என்பது வரலாற்றுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய பாடமாக இருக்கின்றது. வரலாற்றை நிர்ணயம் செய்கின்ற பாடமாகவும் இருக்கிறது, வரலாறுகள் எழுதுபவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாடமாகவும் அது இருக்கின்றது. இந்த காணொளியை தயாரிப்பதற்கு எமக்கு உதவியாக திரு பி. ஷேக் அலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மில்லன் இந்தியா மூலமாக பிரசுரிக்கப்பட்ட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. அதே போல் திரு கே. ராஜேயன் அவர்களுடைய ஹிஸ்டரி இன் தியரி அண்ட் மெத்தட், ராஜ் பப்ளிஷர்ஸ் மூலமாக பிரசுரிக்கப்பட்ட புத்தகம், இந்த புத்தகமும் பயனுள்ளதாக இருந்தது. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியோடு நாம் இரண்டாம் அலகு செகண்ட் யூனிட் முழுமையுமாக முடித்து விட்டோம். இரண்டாம் அலகு என்பது ஹிஸ்டரி அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ், வரலாற்றோடு தொடர்புடைய பாடங்கள். வரலாற்றோடு தொடர்புடைய பாடங்கள் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, லிட்ரேச்சர், சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி. அதே போல் வரலாற்றோடு தொடர்புடைய ஆன்சிலரி சயின்சஸ், அதாவது வரலாற்றுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய துணை பாடங்கள். இப்படி வரலாற்றோடு தொடர்புடைய இதர பாடங்களை பற்றிய அலகுதான் இரண்டாம் அலகு, யூனிட் 2. அந்த யூனிட் 2வை இந்த காணொளியோடு நாம் முடித்து விடுகின்றோம். ஆக இந்த இரண்டாம் அலகு உங்களுக்கு தெளிவாக முழுமையாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னை அலைபேசியில் அழைத்து அல்லது எனக்கு மெயில் மூலமாக, மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை எழுப்பி என்னிடம் தெளிவுகளை பெற்றுக் கொள்ளலாம். மாணவர்களிடம் நம்முடைய கோரிக்கை, இந்த காணொளிகள் உங்களுக்கு அனுப்பப்படுகின்றன, நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்கலாம், கேட்டு உங்களுக்கு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள், உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்றேன். நன்றி.